அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி முழுமையாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை அமாவாசையில் எளிமையான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் செல்வம் பெருகிறதுக்காக. இந்த மாதம் வெள்ளிக்கிழமையோட அமாவாசை வருது. மிக சக்தி வாய்ந்த நாள் இது. இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாட்டோட நம்ம செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரோட இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையானது 3 அகலும் கல்லுப்பும் தான். கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கல்லுப்பை கொண்டு எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. உங்களால் புது விளக்கு வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க. இல்லை வீட்டில் உள்ள விளக்கை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. கல்லுப்பு மட்டுமாவது நிச்சயம் நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 6 to 7 இந்த பரிகாரத்தை பண்ணலாம். 6 to 7 நீங்கள் கல்லுப்பு வாங்கிக்கோங்க. இப்போது இந்த 3 அகல் விளக்கையும் சுத்தம் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதுக்கு நம்ம அந்த 3 அகல்லையும் அந்த கல்லுப்பை நிரப்பணுங்க. இதை நிரப்பினதுக்கப்புறம் நம்ம இதை 3 இடத்துல நம்ம வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு. இந்த நேரம் தான் அப்படின்னு இல்லை, ஆனால் கல்லுப்பு மட்டும் சுக்கிர ஓரையில் வாங்கிக்கோங்க. உங்களால் எப்போ முடியுதோ அதை அப்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த 3 அகல் விளக்கில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கல்லுப்பு, அதை நம்மளோட வரவேற்பு அறையில், ஹாலில் ஒன்று வைங்க, பாத்ரூமில் குளியல் அறையில் ஒன்று வைங்க, நம்ம வீட்டு வாசலில் நிலவாசலில் நீங்கள் வைங்க. அதாவது நீங்கள் உள்ளார வரும்பொழுது நீங்கள் அந்த கல்லுப்பை பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். இதை வச்சு 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிடுங்க. கரைக்கும்போது என்னுடைய கடன் அனைத்தும் கரையணும், எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் இந்த உப்பு மாதிரி கரைஞ்சு போகணும்னு வேண்டிக்கோங்க. அகல் விளக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, தீய சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுது. வீட்டிற்குள்ளே ஒரு நல்ல ஆற்றலையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்துது. தீய ஆற்றல் வெளியேறிடுச்சுனாலே நம்ம வீட்டில் நல்ல ஆற்றல் நுழைஞ்சிடும், நன்மைகள் அதிகமாக ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுலேயும் கல்லுப்பு தாயாரோட அனுகிரகம் பெற்றதுனால இதை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது நிச்சயம் இதோட பலன் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மை அடையலாம். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.